சின்ன வயசுல இருந்து விஜய் அப்படின்ற ஒருத்தரை ஏத்துக்கிட்டு அவருக்காகவே இத்தனை காலம் வரைக்கும் நீங்க உழைச்சிருக்கீங்க. ஆனா இந்த உழைப்ப தமிழக வெற்றிகளும் உதாசீனப்படுத்திட்டாங்க. உதாசீனம் பத்துனாங்கன்றது போஸ்டிங் கொடுத்தாதான் பண்ணணும்னு இருக்கா? இன்னைக்கு புதுசா இருந்தவங்களாம் என்னை வந்து ஒரு மாதிரியா பாக்குறது. ஓகே, அவ்வளவுதான், இவெல்லாம் எனக்கு அப்புறம் முன்னேற மாட்டான் அப்படின்னு நினைக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துல ஏன்டா போய் நம்ம இந்த அளவுக்குலாம் வேலை பார்த்தோம் அப்படின்ற ஒரு வெக்கம். ஊழல் இல்லாத ஆட்சி நான் தரேன் அப்படின்னு சொல்ற விஜய் நான் கட்சிக்குள்ள போஸ்டிங் போடுறதுக்கு காசு வாங்குறது, இதுவும் ஒரு வகையில ஊழல் தான். ஃப்ரண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மேலையும் தமிழக வெற்றி கழகத்தின் மேலையும் நிறைய பேர் அதிருப்தியில இருக்கிறாங்க. ஏன்னா அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு ரசிகர் மன்றத்தில இருந்து நான் வந்திருக்கிறேன், சைக்கிள்ல போயிட்டு போஸ்டர் ஒட்டி இருக்கிறேன், பேனர் ஒட்டி இருக்கேன், கொடி கட்டியிருக்கேன், அவங்களுக்கெல்லாம் போஸ்டிங் தரல, புதுசா வந்தவங்களுக்கெல்லாம் போஸ்டிங் தராங்க, எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அதிருப்தியாளர் இருக்கிறாங்க. அந்த வகையில சூளைமேடு விஜய் மேகநாதன் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. வாங்க அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துல இப்போ என்னதான் போயிட்டு இருக்கு? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் போயிட்டு இருக்கு. பட் அதில் வந்து அடிப்படையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெருசாக ஒரு எதிர்பார்ப்புலாம் நிறைய இருக்குது, இன்னை வரைக்கும் இருக்குது. அன்னைக்கு நான் பார்க்கும் போது 27 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எதிர்பார்ப்புலாம் நிறைய இருக்குது எல்லாருக்கும். ஆனால் யாருக்குமே வந்து சரியாக அவங்க அமைச்சு கொடுக்கல. அதுக்கு என்ன காரணன்றது தெரியல. இது வந்து உட்காந்து நிதானமாக எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி, ஏன் இந்த மாதிரி எல்லாம் நம்மளை பற்றி நம்ம நல்லா வளர்ந்து போயிட்டு இருக்கும் போது புதுசாக வந்தவங்கலாம் வேற மாதிரி பேசுகிறாங்க, பழைய ஆளுங்க மட்டும் ஆவேசமாக பேசுகிறாங்கன்றத புரிஞ்சுக்கணும். யார் புரிஞ்சுக்கணும்? தலைமையில் இருக்கவங்களும் புரிஞ்சுக்கணும், அந்த ஆஃபீஸை நடத்துகிறவங்களும் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரெண்டாவது எப்படி சொல்கிறதுனா, பாதி பேர் வெறுத்து கூட வெளியே போயிருக்காங்க மன்றமாக இருக்கும்போது கூட சரி. ஏன்னா அந்த தலைமை அன்றைக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த தலைமை அது. அதை வந்து ஒரு பெரிய ஆலமரமாக ஆக்கினவங்களாம் தூரமாக இருக்கிறாங்க. சும்மா அதில் பூத்த பூவெல்லாம் வந்து இன்னைக்கு ஆலமரம் மாதிரி நான் தான் எல்லாம் பண்ணேன்னு சொல்லிருக்கிறாங்க. வேணா இப்படி எடுத்துக்கலாமா? புசி ஆனந்த் வரவுக்கு பின் தமிழ் ரசிகர் மன்றமாக இருக்கட்டும் சரி, மக்கள் இயக்கமாக இருக்கட்டும் சரி, இப்போ இருக்கிற கட்சி இயக்கமாக வந்தாலும் சரி, புசி ஆனந்த் வரவுக்கு பிறகு பல சேஞ்சுகள் நடந்ததுன்னு சொல்லலாமா? நடந்ததுன்னா தான் இந்த ஒரு குறிப்பிட்ட ஆளை மட்டும் கூப்பிட்டு பேசி பதவி போடுறது. யார் அங்கே ரொம்ப வருஷம் உழைக்கிறாங்க, மக்களுக்கு அந்த ஏரியாவில் யாரும் ரொம்ப நாளாக தெரியும், அதை மெயினாக பார்க்கணும். இப்போ புதுசாக ஒருத்தர் போயிட்டு, அக்கா வணக்கம்க்கா, நான் வந்து டிவிக்கில் இருக்கேன், நான் உங்களுக்கு நான் ஜெயிச்சிட்டாலும் எங்கள் தலைவர் ஜெயிச்சிட்டாலும் நான் அதெல்லாம் பண்ணுறேன் சொல்லலாம். ஆனால் அவங்க சொன்னால் அவங்களுக்கு நம்பிக்கை வருமானது 50% தான். பழைய ஆளுங்க, நல்லா செய்கிறவங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க, கண்ணு முழிச்சு விஜய்க்காக வேலை செஞ்சவங்க, விஜய்க்காக நிறைய எதிர்ப்பை தெரிவித்தவங்க, தோரணம் கட்டி பேனர் வச்சு சண்டை போட்டு விஜயை வளர்த்து அன்றைக்கி கண்ணு முழிச்சு வேலை பார்த்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து எப்படி சொல்கிறதுன்னா, அவங்களாம் போய் நின்னாங்கன்னா கண்டிப்பாக விஜய் தளபதி வந்து வேற லெவலுக்கு போயிடுவார். இப்போ நீங்கள் பேனர் கட்டி போஸ்டர் ஒட்டி சைக்கிள் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இதே தமிழக வெற்றி கழக பொதுச் செயலர் புசி ஆனந்த் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, புதுசா வந்தவங்களுக்கெல்லாம் நாங்கள் போஸ்டிங் தந்துட மாட்டோம், சைக்கிள் எடுத்துட்டு தெரு தெருவா போஸ்டர் ஓட்டணுக்கும் கொடி கட்டணுக்கு தான் தமிழக வெற்றி கழகத்துல நாங்கள் போஸ்டிங் தருவோம் அப்படின்னு சொன்னார். ஆனா அவர் சொல்லி கொஞ்ச தினங்களுக்கு முன்பாகவே ஆதவர்ஜனா சொகுசு கார்ல வந்தாரு, போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. நிர்மல்குமார், அதே போல ரிட்டையர் ஐஆர்எஸ் அருண்ராஜ் அவர்கள், இப்போ சமீபமா செங்கோட்டையன் முதற்கொண்டு எல்லாருக்குமே போஸ்டிங்ல வாரி இறைக்கிறாங்க. புசி ஆனந்த் அப்போ பொய் சொல்லி ரசிகர்களை ஏமாற்றிய ஒரு மனநிலைமையில வச்சுட்டு இருக்கிறாரு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? என்னோட கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன மாதிரி ஒரு காலத்தில் நான் கூட சைக்கிளில் போய் நிறைய பேருக்கு படம் ரிலீஸ் ஆகும்போது போஸ்டர் ஸ்டிக்கர்லாம் எனக்கு வரும், கூட மாட வேலை செய்வேன் ஆஃபீஸில். அப்போல்லாம் சோபா மண்டபம் இருக்குல்ல, சோபா அம்மா மண்டபம், அந்த மண்டபம் எதிரில் வந்து காலி இடத்துல தோரணம்லாம் ரெடி பண்ணுவோம் விடிய விடிய. அதெல்லாம் வந்து எடுத்துன்னு போயிட்டு எனக்கு கொஞ்சம் கிடைக்கும். எனக்கு மட்டுமே வச்சுருந்தா நான் மட்டும் பெரியாலாம் என்ன போகுது, எனக்கு கூட இருக்கிறவங்களையும் நான் என்கரேஜ் பண்ணணும் இல்லையா? அந்த போஸ்டர் ஸ்டிக்கரு எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா பசங்களுக்கும் கொடுப்பேன். என் ஏரியாவில் இருக்கிற பசங்க, எனக்கு கீழே இருக்கிற பசங்க எல்லாத்தையும் கொடுப்பேன்.
என்ன அன்னைக்கு எனக்கு பேருன்னு ஒன்று இருந்தது. அவன் கஷ்டப்படுறான், விஜய்க்காக ரொம்ப பண்ணுறான், அவன் ஏரியாவில் நிறைய செய்யலாம். அப்போ என்னால் சின்ன சின்ன செய்ய முடிஞ்சது. ஒரு காலகட்டத்தில் அப்படியே வளர்ந்து 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 மொத்தத்தில் பொது சேவையிலே பாதி இறங்கிட்டேன். இந்த ஹார்ட் ஒர்க்கை பார்த்து என்னை அதில் கூப்பிட்டாங்க. தமிழ்நாடு வியாபார சங்க இது பேரவையில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் சாதாரண ஒரு என்னோட வேலையாக இருக்கட்டும், நான் பண்ணுற ஒர்க்கு வந்து ரியல் எஸ்டேட்டில் வந்து தரகர் சங்க தலைவரும் போட்டு வச்சுருந்தாங்க போஸ்டர் பேனர்லாம். நான் கேட்கவே இல்லை. அவர் தலைவர் கூட நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா பயணம் பண்ணி நிறைய ஊருங்களுக்கெல்லாம் போய் கூட மாட இருந்து எல்லாம் பண்ணேன். நான் நல்லா பண்ணுறேன், எல்லா விஷயமும் போல்டாக பேசுகிறேன் அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, இன்றைக்கி வந்து எனக்கு மத்திய சென்னை மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் கொடுத்துருக்காரு. அதுக்கு வந்து நான் நன்றி சொல்லணும்னா என்னோட தலைவர் சவுந்தரராஜன் அண்ணாச்சிக்கும் அம்ஜி சரவணனுக்கும் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் வந்து இங்கே உட்காந்து பேசணும்னா அதுக்கு அவங்களும் ஒரு பெரிய காரணம். ஓகே, இப்போ அவங்களுக்கு நன்றி. அதை வச்சு இன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, வியாபாரிகளுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி இந்த பவரை வச்சு கார்பரேஷனாக இருக்கட்டும், ஒரு கரண்ட் இபி ஆஃபீஸாக இருக்கட்டும், என்ன ஒரு பிரச்சனாலும் சரி, யார் வீட்டில் என்ன பிரச்சனை எனக்கு தான் ஃபோன் அடிப்பாங்க. ஏரியாவில் எவ்வளோ பேர் இருக்கலாம், அவங்களாம் ஃபோன் அடிக்கவே மாட்டாங்க, அவங்க எடுக்கவும் மாட்டாங்க, அதை கண்டுக்கவும் மாட்டாங்க. ஆனால் எனக்குள்ள ஒரு தைரியம். இப்போ அண்ணன் எப்படி ஒரு லெவலில் இருந்து இப்போ வேறு லெவலில் வந்து நான் செஞ்சே ஆகணும், நான் ஏதாவது பண்ணுவேன் மக்களுக்குன்னு சொன்னாரோ, என் ஏரியாவில் நான் என்னோட தகுதிக்கு என்னென்ன சின்ன சின்ன விஷயம்லாம் பண்ணணும் நிறைய பண்ணியிருக்கேன், நிறைய அனுப்பிச்சிருக்கேன், குரூப்லலாம் போட்டிருக்கேன், வாட்ஸ்அப்லாம் அனுப்பிச்சிருக்கேன். இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கைக்கோளிலேருந்து வயசானவங்களுக்கு வரைக்கும் நான் உதவியாக தான் இருக்கிறேன். சரி, ஓகே. இப்போ உங்களுடைய உழைப்பை பார்த்து மற்ற இயக்கம் வந்து உங்களை வந்து ஹானர் பண்றாங்க, ஒரு உயர் போஸ்டிங் தராங்க. ஆனா உங்களுடைய சின்ன வயசுல இருந்து நீங்க எப்போ உங்க சின்ன வயசுல இருந்து விஜய் அப்படின்ற ஒருத்தரை ஏத்துக்கிட்டு அவருக்காகவே இத்தனை காலம் வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க, உழைச்சிருக்கீங்க. ஆனா இந்த உழைப்பை தமிழக வெற்றிகளுக்கும் உதாசீனப்படுத்திட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உதாசனம் பத்துனாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன் இதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டேறீங்களா? எங்கே இருக்கிறாங்கன்னு வந்து பார்க்கணும். நான் பேசும் தப்பாக தான் மன்னிச்சுங்க, தயவு செய்து. நான் நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன், நிறைய பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி விஜய் டிவிக்கார் வந்து ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன், என் பேச்சு நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டாங்க. விடிய விடிய போஸ்டர் ஒட்டினேன் விஜய் டிவி கண்டனம்னு சொல்லிட்டு, ஒரு 5-6 ஆட்டோவில் கண்டிப்பாக ஒட்டினேன். ஈசிஆர்லேருந்து அன்றைக்கி ஷூட்டிங் முடிச்சுட்டு மறுநாள் காலையில் ஏர்போர்ட்டில் வராரு, ஏர்போர்ட்லேருந்து நீலாங்கரை வரைக்கும் நான் ஒட்டினேன். அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா பேப்பர்களை ஒரு பேப்பர் கூட விற்கக்கூடாது சொல்லிட்டு நான் இது பண்ணேன். அன்றைக்கி அந்த அது முன்னாடி யாருமே அண்ணனை பற்றி பேச மாட்டாங்க. ஒரு வாட்டி பேசினா கம்முன்னு இருப்பேன், மீதி 2 வாட்டி பேசினா வச்சிருவேன். அந்த மாதிரி கொஞ்சம் வெறித்தனமெல்லாம் இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் வயசாக அப்படியே கொஞ்சம் மாற்றிக்கிட்டு கோவத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு மக்களுக்கு கொஞ்சம் சேவை பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஷார்ப்டாக ஆகிட்டு இன்னை வரைக்கும் நிறைய விஷயம் பண்ணின்னு இருக்கேன். 2வது அண்ணன் வந்து ஒரு வாட்டி சொன்னார், நீங்கள் என் படம் ரிலீஸ் ஆனால் லிட்டர் கணக்கில் பாலெல்லாம் ஊற்றுறீங்க கட் அவுட்டுக்கு, அதெல்லாம் எனக்கு விருப்பமே இல்லை. அதுக்கு பதிலாக குழந்தைங்கள்லாம் பால் இல்லாமல் ரொம்ப தவிக்கிறாங்க, அதை எதாவது பண்ணுங்கன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த பாலை ஊற்றுற அந்த காசில் அன்னதானம் பண்ணுறது, பசங்களுக்கு நோட்டு வாங்கி கொடுக்கறது, ஸ்கூலுங்களுக்கு பண்ணுறது, அனாதாசிரமம் பண்ணுறது, கோயில் திருவிழா வந்தால் ஒரு 500 பேர் 600 பேர் சாப்பாடு போடுறது, இதெல்லாமே பண்ணியிருக்கேன். அதில் வந்து நிறைய விஐபிங்கெலாம் வந்திருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாரிசு படம் வரும்போது எல்லாமே வந்து ஒரு தீவிரமான ரசிகை. அப்படின்னா ஒரு படம் ரிலீஸ் ஆனால் பேனர் வைக்கிறது, பெரிய மாலை போடுறது, ஏதாவது இந்த மோனெல்லாம் வச்சு இதெல்லாம் பண்ணுவாங்க. வெரி சிம்பிள். என்னை பொறுத்த வரைக்கும் கண்ணு தெரியாதவங்களுக்கு அந்த ஸ்டிக்கு வந்து ஒரு 25 பேர் கொடுத்தேன். ஒரு ஸ்டிக்கோட விலை வந்து 340 ரூபா சொன்னாங்க. 300 ரூபா பேசி 25 பேருக்கு கோடம்பாக்கம் ராகேந்திரா கல்யாண மண்டபம் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் கண்ணு தெரியாதவங்க இருந்தாங்க, அவங்களுக்கு கொடுத்தேன். ஓகேவா? அந்த வீடியோஸ்லாம் நிறைய அனுப்பிச்சிட்டேன். 2வது ரொம்ப இந்த ரோட்டோரமாக கடை வச்சு இருக்கவங்க அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, இந்த லைசன்ஸு கார்பரேஷன்லாம் இல்லாமல், அதெல்லாம் கொஞ்சம் பண்ணி கொடுத்துருக்கேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும். அப்புறம் வந்து என்ன சொல்கிறதுனா, இன்னை வரைக்கும் என்னோடய உயிருக்கு உயிராக அவரை நான் ரொம்ப நேசிக்கிறேன்.
அண்ணன் விஜய் அண்ணன். ஓகே. என்னன்னா எனக்கு இன்னைக்கும் அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணணும், உழைக்கணுன்ற அந்த வெறி எப்பவுமே இருக்கு. ஆனா எனக்கு உண்டான இந்த இது மட்டும் கொடுக்கல. அது போஸ்டிங் கொடுத்தாதான் பண்ணணும்னு இருக்கா? இல்ல, அது இல்லாமலே நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இப்ப அதே நான் பெருசா எடுத்துக்கல, நான் அப்படியே தான் பண்ண போறேன். ஆனா இன்னைக்கு புதுசா வந்தவங்களாம் என்ன வந்து ஒரு மாதிரியா பாக்குறது, ஓகே அவ்வளவுதான், இவெல்லாம் எனக்கு அப்புறம் முன்னேற மாட்டான் அப்படின்னு நினைக்கிறது, அதெல்லாம் சுத்தம். நீ நினைக்கலாம், என்ன தப்பா நினைக்கலாம், ஜனங்க நினைச்சுதா, நீ நினைக்கிறதுனால ஜனங்களுக்கு பண்ணாமலாம் நான் போக மாட்டேன்னு, நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். சரி, ஓகே. வெறும் வேகனால பண்ணிட்டு தான் இருப்பேன். இப்ப நீங்க ஒரு ரசிகனா அவ்வளவு வெறித்தனமா இருந்தேன் அப்படின்றீங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்துல அந்த அளவுக்கு ஒரு ரசிகனா, ஒரு விசுவாசியா, ஒரு பக்தனா, வெறியனா நீங்க இருந்தீங்க, உரிய அங்கீகாரம் தரல. இப்ப நீங்க வெக்கப்படுறீங்களா? தமிழக வெற்றி கழகத்துல ஏன்டா போய் நம்ம இந்த அளவுக்கு எல்லாம் வேலை பார்த்தோம் அப்படின்ற ஒரு வெக்கம் உங்களுக்கு உண்டாகுதா? இல்ல, அந்த மாதிரி அது மற்றவங்க மேல இருக்கிற தப்பை வந்து அவர் மேல தெரிகிறது வந்து தப்பு கிடையாது, தப்பு அது. அதனாலதான் என்ன பண்றேன் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அதை ஒரு பக்கமா வச்சுட்டு வியாபாரி சங்கத்தில் எனக்கு இருக்கிற மரியாதையை வச்சு நிறைய கடைக்காரங்களுக்கு ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வாட்டி பெரியார் பாதை கெங்கம்மன் கோயில், ஸ்ரீதேவி கெங்கம்மன் கோயில் சொல்லிட்டு 2 ஸ்ட்ரீட்லேயும் வந்து காவா தண்ணி ரொம்ப இதுவாக இருந்தது. அப்புறம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்கிளில் ஃபோன் பண்ணி வர வச்சு, ப்ரெஸ் மீட்லாம் வர வச்சு அதை இது பண்ணி அந்த ஜனங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவி பண்ணேன். இந்த பாலிமர் தொலைக்காட்சியெல்லாம் வந்தது, அது நிறைய பேர் பார்த்தாங்க, டிவி கேரியல் நிறைய பேர் பார்த்தாங்க. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நல்லது பண்ணுறதுக்கு பதவி தேவையில்லை. ஓகே, இப்போ உங்களுடைய கருத்து நீங்கள் சொல்கிறீங்க, நல்லது பண்ணுறதுக்கு பதவி தேவையில்லை. இப்போ இதே போல தான், உங்களை போல தான் நிறைய பேர் காசு. இன்னொரு கேள்வி என்னன்னா, என்ன இது எதுவுமே உனக்கு என்ன போஸ்டிங் போட்டாங்களா இல்லையா சொல்லிட்டு ஏரியாவில் எல்லாரும் கேட்குறாங்க. ஆனால் நீ பண்ணிட்டு தான் இருக்கிற, உனக்கு போஸ்டிங் தேவையில்லை, உனக்கு நல்ல மனசு இருக்குன்னு சொல்கிறாங்க மக்கள். எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, இத்தனை வருஷமா இருந்தமே அதுல நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் வச்சு அதுல பண்ணோம்னா நிச்சயமா இருக்கும். அந்த நல்ல பேர் எங்க அண்ணனுக்கும் கொஞ்சம் போய் சேருமேன்னு ஒரு ஆசை தான். ஆனா விஜய் இதெல்லாம் பாக்குறதே இல்லைல்ல. ஏன்னா உங்களை போல நிறைய பேர் இது போல குற்றச்சாட்டுகளை முன் வச்சிட்டாங்க, செய்தித்தாள்கள் மூலியமா, பிரஸ் மீட் மூலியமா எல்லாருமே வந்து முன் வச்சிட்டாங்க. காசுக்கு கொடுத்துதான்ப்பா போஸ்டிங் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் முன் வச்சிட்டாங்க. ஊழல் இல்லாத ஆட்சி நான் தரேன் அப்படின்னு சொல்ற விஜய் தான் கட்சிக்குள்ள போஸ்டிங் போடுறதுக்கு காசு வாங்குறது, இதுவும் ஒரு வகையில ஊழல் தான். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது காசு வாங்கிட்டு போஸ்டிங் போடுறாங்கன்னா அது எப்படின்னு தெரியல. பட் அது எப்படின்னு தெரியல. ஏன்னா நீங்க அந்த கட்சிக்குள்ள இருந்திருக்கீங்க, இந்த அளவுக்கு நிறைய பேர்கிட்ட பழக்கம் இருக்கும். அது தெரியலன்னு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியுமா? உங்களுடைய ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கு? காசு வாங்கிட்டு போஸ்டிங் கொடுக்குறாங்க, இது ஒரு ஊழல். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா, நிறைய ஒரு ஆடம்பரம் இல்லாதவங்கள ஒதுக்குறாங்க. நல்ல ஆடம்பரமா இருக்கிறவங்க நம்ம இவங்கள போட்டோம்னா இவங்க நல்ல பெரிய லெவல்ல பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அவங்களாம் வந்து எப்படின்னா, ஒரு ஸ்டேஜுக்கு தான் அவங்க வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை காட்டுவாங்க. இன்னொரு ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா, என்னடா இது நம்ம இவ்வளோ செலவு பண்ணுறோம், நமக்கு எல்லாருக்கும் இருக்க மரியாதை நமக்கு இருக்குது, நம்ம அதுலேயே இருந்துடலாமே, இல்லை எதுவுமே வேணாமே, நம்ம வேலையை பார்க்கலாம்னு கூட சில பேர் போயிடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை என்னன்னா, ஒன்று போட்டால் தான் ஒன்று எடுக்கணுன்ற மாதிரி தான் இருக்கிறாங்க பெரிய பெரிய ஆளுங்கள்லாம். புது ஆளுங்கள்லாம் எதுக்கு கட்சிக்குள்ளே வராங்க? அதாவது ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறவர் கட்சியில் சேர்ந்துடுறாரு, அவர் காரில் கொடி போட்டுக்கிறாரு, அப்புறம் பாவம் கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டி அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் விஜய் ரசிக்கிறாராம். என்னடா எப்படி ஆகிறேன்னு நான் கேட்குறேன். போய் நம்ம எல்லாம் முன்ன மாதிரிலாம் இல்லைப்பா, எல்லாம் மாறி போச்சு. ஏன்னா அவங்களுக்கும் அந்த உள்ளுணர்வு குத்தல. ஏன்னா உங்க ரசிகராலதான் விஜய் வந்திருக்காரன். ஒரு நாள் வருமானத்தை விட்டுட்டு விஜய்க்காக இறங்கி எல்லா வேலையும் செய்யும். அதுதான் சொல்ல வரேன். இப்போ அந்த ரசிகர் நாள் போகாம உங்களால அந்த வேலை பார்க்க முடியும். அதுதான் இப்ப நான் கேட்க வரேன். ஒரு ரசிகன் இந்த அளவுக்கு இருந்ததுனாலதான் விஜய் இன்னைக்கு இந்த உச்சத்துல இருக்கிறாரு. ஆமா, ரசிகன் அந்த மனநிலைமையில இல்லைன்னா, ஒரு நாள் ஆட்டோ ஓட்டல, என் குடும்பத்துல வந்து அடுப்பு எரியாது அப்படின்னு நான் நினைச்சு ஆட்டோ ஓட்டி இருந்தானா நீ விஜய் இந்த இடத்துல இருக்க மாட்டார். ஆனா எனக்கு தலைவன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுல அடுப்பு எரியலன்னா கூட போறல, அந்த அன்னைக்கு ஒரு நாள் நான் விஜய்க்காக நான் போய் இருப்பேன்னு சொன்னதுனால்தான் விஜய் இந்த உச்சத்துல போயிருக்காரு. அப்படி உச்சத்துல போயிருக்கிற விஜய் இன்னைக்கு அடிமட்டத்துல இருந்து வளர்ந்த ரசிகர்கள் எல்லாரையும் வந்து புறந்தள்ளுறாரோ? அப்படி சொல்ல முடியாது. பட் அவரு இந்த மாதிரிலாம் இருக்காங்க, இவங்களை கூப்பிட்டு ஒரு அளவுக்கு பேசணும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு அன்னைக்கு யார் நம்மளை தூக்கி விட்டது அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். பட் அவருக்கு காதுக்கு போதான்னு தெரியல. அவருக்கு புசியானதே தடுத்து நிறுத்திறாரு விஜய். ஆக்சுவலா ஒரு விஷயம் நான் சொல்றேன்,
தப்பா எடுத்துக்காதீங்க. ம் ஒருத்தர் இருக்கிறான் ம் விஜய், ம் சாப்பிடும் போது விஜய், தூங்கும் போது விஜய், கனவுல கூட விஜய். இல்லைன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்ட நம்ம வாழ்க்கை இப்படி போயிடுமா? ஒன்றுமே இல்லாமல் போயிடுமா? ஐயோ, என்னடா அது ஏரியாவில் அவ்வளோ மரியாதை இருக்குது, நம்ம இப்படி ஒன்றுமே இல்லாமல் போடும் பொழுது இவ்வளோ நாள் உழைச்சி. ம் உங்களை தான் சொல்றீங்க. இது இது வந்து நீங்க இந்த ஆனால் அளவுக்கு மனசுக்குள்ளேயே அடக்கிட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? என்னால் வெளியில சொல்ல புரியுது, முடியுது. உங்க விரக்தி புரியுது, உங்க அதிருப்தி புரியுது. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க ஒன் பாயிண்ட்ல தான் வந்து நிப்பாட்டணும். புசி ஆனந்த்